சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைப்பதற்காக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக திருவல்லிக்கேணி சாலை வழியாக எடுத்து வரப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். விநாயகர் சதுர்த்திக்கு வைத்து வழிபட்ட சிலைகளை இன்று கரைக்கலாம் என சென்னை காவல்துறை அனுமதி கொடுத்த நிலையில சென்னையில 4 நீர்நிலைகள்ல தொடர்ச்சியாக இந்த விநாயகர் சிலைகளானது காலையிலிருந்து இந்த கரைக்கப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 4 கடற்கரைகள், அதாவது சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கம் கடற்கரை, காசிமேடு, திருவொற்றியூர் மற்றும் திருவான்மியூர் ஆகிய 4 கடற்கரையில மொத்தம் 1519 சிலைகள் கரைக்க இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனிவாசபுரம் கடற்கரை, அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரையில மட்டும் இதுவரை 800 சிலைகள் கரைக்கப்பட்டு இருப்பதாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி மொத்தம் 1100 சிலைகள் 4 கடற்கரையிலும் இதுவரை கரைக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முக்கியமாக இதுல என்ன பார்க்க வேண்டும் என்றால், விநாயகர் இந்த ஊர்வலத்தை கொண்டு செல்லும் போது பிரச்சனைக்குரிய இடங்கள் என முன்னதாகவே போலீசார் அதனை கணக்கெடுத்து வைத்திருக்கிறார். அதுல முதற்கட்டமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னவென்றால், அந்த ஐஸ் ஹவுஸ், திருவல்லிக்கேணி, ரத்னா கஃபே பகுதிகள் தான் இது மிகவும் பிரச்சனைக்குரிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. முந்தைய ஆண்டுகள்ல அந்த பகுதியில கொண்டு செல்லும் போது தான் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு கூடுதல் கண்காணிப்பு போலீசார் தரப்புல போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிவிரைவு படையும் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே முன்னதாகவே இந்த வழியாக செல்லும் போது எந்த விதமான கூச்சல்களும் மற்றும் கோஷங்களும் இடக்கூடாது என போலீசார் தரப்பிலையும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிற வழிபாட்டு தலங்கள் மூலமாக ஊர்வலமாக கொண்டு செல்லும் போது எந்த விதமான கோஷங்கள் இடக்கூடாது எனவும், பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளானது இந்த விநாயகருக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடிய நபர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இது முக்கியமாக இந்த திருவல்லிக்கேணில இருக்கக்கூடிய ஒரு சிலைகள் தான் மிகவும் பெரிய சிலையாக பார்க்கக்கூடியது. அந்த சிலைகளை தற்போது ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடிய பணிகள்ல இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஊர்வலமாக கொண்டு செல்லுகின்றனர். ரத்னா கஃபேவை தாண்டி இது பட்டினப்பாக்கம் கடற்கரை வழியாக செல்லும். தற்போது இந்த ஊர்வலம் கிளம்பி இருப்பதால போலீசார் அந்த இடைப்பட்ட இடங்கள்ல தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.